ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாதசாமி திருக்கோவிலுக்கு வருகிற ஜூலை 5ஆம் தேதி ஸ்ரீங்கேயனுடைய மடாதிபதி தரிசனம் பண்ண வர்றாரு. அவங்களுக்கு ராமேஸ்வர கோயிலில் கருவறையில் சென்று பூஜை செய்வதற்கான அனுமதி இருக்குது. ஏன் அந்த அனுமதியை கொடுத்துருக்காங்கன்னா, அது காலங்காலமாக அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கோயிலுக்கும் அவங்களுக்கு உள்ள தொடர்பை பயன்படுத்தி அந்த மாதிரி ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த முறை வரும்போது ராமேஸ்வரம் பொதுமக்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன், அவங்கள உள்ள கருவறைகளை அனுமதிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சு நான் கமிஷனருக்கும் சென்னையில் அவங்க ஹெச்ஆர்என்சி அலுவலகத்துக்கும் புகார் மனு அனுப்பியிருக்கேன். ஏன் அனுப்பியிருக்கேன்னு கேட்டால், இந்த ராமேஸ்வரத்தில் திருக்கோவிலுக்கு அவங்ககிட்ட தீட்சை பெற்று தான் குருக்களை இங்கே பணியமர்த்துறாங்க. அப்படி ஒரு நிலை இருக்கும்போது இந்த திருக்கோவிலுக்கு ஒரு ஆகம விதிமுறை மீறல் ஏற்படும் போது அதற்கு அவங்க கண்டிப்பாக எதிராக தான் இருக்கணும். ஆனால் அவங்க இஷ்டத்துக்கு திருக்கோவிலில் பல்வேறு மாற்றங்கள் செய்வதற்கு ஸ்ரீங்கேரி மடம் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ஏன்னு கேட்டால், அவங்களுக்கு கோயிலுக்குள்ளே இந்த மாதிரி கருவறையை சென்று பூஜை செய்வதற்கு எந்த தடங்களும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறக்காண்டி திருக்கோவிலுடைய ஆகம விதிமுறைகளை மாற்றி அமைக்கும் போது இன்றைக்கி 5 தீர்த்தத்தை மாற்றிட்டாங்க. 5 தீர்த்தத்தை மாற்றினதுக்கு உடனே இவங்க கையெழுத்து போட்டு கொடுத்து அதை மாற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதாவது ஸ்ரீங்கேரி மடம் நினச்சா கோயிலில் என்னன்னாலும் மாற்றிக்கிறலாம், அதை மாற்றுறதுக்கு இவங்க முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. தீர்த்தத்தை எப்படி மாற்றலாம்? ஒரு தீர்த்தம் பண்டைய காலங்களில் காலங்காலமாக அந்த தீர்த்தம் உருவாக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனம் செஞ்சுட்டு இருக்க தீர்த்தத்தை திடீர்னு 5 தீர்த்தத்தை மாற்றிட்டாங்க. ஏன் மாற்றினாங்கன்னு கேட்டால், திருக்கோவில் இடத்துல கட்டப்பட்டிருக்க ஸ்ரீங்கேரி மடத்துக்கு பின்னாடி ஒரு 3 தீர்த்தம் இருக்குது. காயத்ரி, சரஸ்வதி, இதுன்னு 3 தீர்த்தம் இருக்குது. அந்த தீர்த்தத்தை பக்தர்கள் செல்வதற்கு இடையூறாக இருக்குது. அதுக்கு ஸ்ரீங்கேரி மடம் இடையூறாக இருக்குது. அதன் ஒரு காரணமாகவும் அவங்க தேவைக்கு ஏற்றார் போல் இன்றைக்கி தீர்த்தத்தை மாற்றி வச்சுட்டாங்க. இன்றைக்கி ஸ்ரீங்கேரி மடம் கட்டப்பட்டிருக்க அந்த கட்டடம் திருக்கோவிலுடைய ராஜகோபுரத்தை மறைச்சு கட்டப்பட்டிருக்கு. அவங்க அவங்க லாட்ஜாக யூஸ் பண்ணுறாங்க. மடம்னு சொல்லி கீழே கோயிலை வச்சுட்டு மேலே ரூம் போட்டு பக்தர்களுக்கு ரூம் போட்டு ராஜ் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இது எப்படி நம்ம ஏற்றுக்கிற முடியும்? இது போன்று தொடர்ந்து இன்றைக்கி ஸ்படிகலிங்கம் காலங்காலமாக ஆதிசங்கர் கொடுத்து காலங்காலமாக எல்லாரும் தரிசனம் பண்ணிட்டு வந்த ஸ்படிகலிங்கத்தை திடீர்னு உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு சாயந்தரம் கொண்டு ஸ்படிகலிங்கத்தை கொண்டு காலையில் கோயிலில் வச்சுட்டு இதான் ஸ்படிகலிங்கம், நீங்கள் தரிசனம் பண்ணணும்னு சொல்லி 50 ரூபா டிக்கெட்டு 200 ரூபா டிக்கெட்டு போட்டு வசூல் பண்ணுற ஒரு நிலையை இன்றைக்கி ஸ்ரீங்கேரி மடம் உருவாக்கி வச்சுருக்காங்க. ஒரு எத்தனையோ வடநாட்டு பக்தர்களோ எல்லாம் நம்பி ஸ்படிகலிங்கம் அப்படின்ற அதில் ஒரு சக்தி இருப்பதாக வழிபட்டு இருக்காங்க. அதை சாயந்தரம் கொண்டு கோயிலுக்கு கொண்டு வச்சுட்டு காலையில் நீங்கள் தான் ஸ்படிகலிங்கம் நீங்கள் தரிசனம் பண்ணுங்கன்னு சொன்னால் அதை எப்படி நம்ம ஏற்றுக்கிறது? இது போன்ற நாம அதுக்கு ஸ்படிகலிங்கம் உடஞ்சதுக்கு அதை வச்சதுக்கு நான் புகார் தெரிவித்து ஆனால் எந்த வித நடவடிக்கையும் அரசு எடுக்கலை, திருக்கோவில் நிர்வாகம் எடுக்கலை. ஏன்னா முழுமையாக இவங்களுக்கு ஸ்ரீங்கேரி மடம் திருக்கோவிலுடைய நிர்வாகம் ஆகம விதிமீறலுக்கு உடந்தையாக இருக்காங்க ஸ்ரீங்கேரி மடம். இது போன்று கடந்த நம்ம காஞ்சி விஜயேந்திரர் வருகை தரும்போது ஸ்ரீங்கேரி மடத்தினுடைய தூண்டுதலின் பேரில் அவரை கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள போகக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அவங்க தமிழ்நாட்டில் தமிழக மடம், காஞ்சி மடம், இது கர்நாடகாவை சேர்ந்த மடம். நீங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த சங்கராச்சாரியர் உள்ளே போகக்கூடாதுன்னு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கீங்க. இதை எப்படி ஏற்றுக்கிற முடியும்? அப்போ உங்களுக்கு இந்த கோயிலில் நீங்கள் உங்களால் இந்த கோயிலுக்கு எந்த பயனும் இல்லை. இந்த ஸ்ரீங்கேரி மடம் வாசலில் தான் எல்லாரும் பக்தர்கள் பூரா போகிறாங்க. ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்துருப்பாங்களா யாருக்காவது ஸ்ரீங்கேரி மடத்தில்? அந்த நிழலுக்கு ஒதுங்குறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்களா பக்தர்களுக்கு? இந்த மாதிரி எந்தவித பக்தர்களுக்கு எந்தவித வசதியும் ஒரு இதுவுமே அவங்க செஞ்சு கொடுக்கல. அவங்கள வச்சு கோயிலுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் அவங்களுக்கு ஒரே நோக்கம் என்னென்னா, கருவறைக்கில் போய் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு அரசும் திருக்கோவில் நிர்வாகமும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்ற ரீதியில் அவங்க செயல்படுறாங்க. அதன் காரணமாக நாங்கள் ராமேஸ்வரம் பொதுமக்கள் சார்பாக நான் போய் இன்றைக்கி கோயில் அலுவலகத்தை ஜேசியை சந்தித்து மனு கொடுத்து இந்த மாதிரி வரும்போது அவங்கள கருவறைக்கில் அனுமதிக்கக்கூடாது அப்படின்ற ரீதியில் கொடுத்துருக்கேன். அதை உடனடியாக செயல்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். இது எந்தவித கருத்து வேறுபாடும் எதுவுமே இல்லை. அவங்க ஒரு மடாதிபதி, அவங்களுக்குள்ள மரியாதை, அவங்களுக்குள்ள எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் திருக்கோவிலில் ஒரு காமனான கோயில், அது எல்லாருக்கும் பொதுவான கோயில். அந்த கோயிலில் சில தனிப்பட்ட மடமோ சமுதாயமோ போய் அங்கே போய் எங்களுக்கு உரிமை இருக்குது பூஜை பண்ணணும் அப்படின்னு உள்ளே போகிறத நாங்கள் ஏற்றுக்கிற முடியாது. அதனால் மனு கொடுத்துருக்கேன். உடனடியாக நிர்வாக நடவடிக்கை எடுத்து எங்களுடைய கோரிக்கை ஏற்கனவே நான் கேட்டுக்கிறேன்.